பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோமாக. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அன்பின் கடவுளே, இந்த காணொளி மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இல்லங்களிலே அமர்ந்திருந்து உங்களுடைய திருநாமத்தை துதிக்கவும் உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படியான சாக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக உங்களுக்கு போடான ஒரு ஸ்தோத்திரத்தை அளிக்கிறோம் ராஜா. இந்த பெந்தகோஸ்தே திருநாளிலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் ராஜா. பரிசுத்த ஆவியானுடைய பண்டிகை நாட்களிலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான வேளையிலே உங்களுடைய திருநாமத்தை துதிக்கின்ற பொழுதும் உங்களுடைய சத்தியத்தை தியானிக்கின்ற பொழுதும் அப்பா நற்சாட்சிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்க தேவனை கிருபை சுற்றமுடைய சுவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். இந்த பரிசுத்த ஆராதனை காரணமாக நாம் அனைவருமாக இணைந்து கீர்த்தனையிலே 99வது கீர்த்தனை, ஆவியை மலை போலே ஊற்றும் பல சாதிகளை இயேசுவில் மந்தையை கூற்றும் என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து நாம் பாடுவோமாக. 99வது கீர்த்தனை முதல் 2 கவிகளை பாடுவோமாக. ஆவியை மழை போல ஊற்றும் பல சாதிகளை இயேசு மந்தையிற் கூட்டும், மந்தையிற் கூட்டும். ஆவியை மழை போல ஊற்றும் பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பரிந்து நீர் பேசியே இறங்கிடச் செய்யும், இறங்கிடச் செய்யும். ஆவியை மழை போல ஊற்றும் அன்பினால் ஜீவனை வீட்டீர். ஆவி அருள்மாறி பொழியவே பரலோகன் சென்றீர், பரலோகன் சென்றீர். அன்பினால் ஜீவனை வீட்டீர். இன்ப பெருக்கிலே பொங்கி மகிழ, இன்ப பெருக்கிலே பொங்கி மகிழ, ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மழை போல ஊற்றும் சிதறுண்டடைகின்ற ஆட்டை பின்னும் தேடி பிடித்து தூக்கி சுமந்து, தூக்கி சுமந்து. சிதறுண்டடைகின்ற ஆட்டை பதறாதே நான் தான் நல்மேய்ப்பன் இயேசு, பதறாதே நான் தான் நல்மேய்ப்பன் இயேசு. பாக்கியர் என்னும் நல் வாக்கை அருளும், வாக்கை அருளும். ஆவியை மழை போல ஊற்றும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த தூய ஆவியானவருடைய பண்டிகையிலே நம்முடைய திருச்சபையானது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தியான பகுதியை நாம் வாசிக்க நாம் கவனமாய் கேட்பீர்களாக. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். நம்ம பார்த்தோம்னா நிறைய வசனங்கள் படிக்கணும் இருக்கும். அதில் 1 முதல் 4 வசனங்களை மட்டும் படிச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற சார அம்சத்தை அதன் பேரில் நாம் தியானிப்போமா. 1 முதல் 4 வசனத்தை படிங்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த அருமையான இந்த பெந்தகோஸ்து திருநாளிலே நம்முடைய திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்க தியான பகுதியை சற்று முன்பதாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளிற்கு நாம் ஒரு அடையாளம் கொடுக்கலாம். திருச்சபையின் தொடக்க நாள் என்று சொல்லலாம். திருச்சபையின் தொடக்க நாள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் சூட்டப்பட்ட ஒரு நாள் என்று சொல்லலாம். அதனால்தான் இதுக்கு நான் சொன்ன முன்னாடியே திருச்சபையின் தொடக்க நாள் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாடு காலத்திலே இதை பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் காற்றிற்கு சமப்படுத்துவதை பார்க்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 8:1. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்படின்னா காற்றிற்கு ஒரு வல்லமை, காற்றிற்கு ஒரு வல்லமை. அதனால் பழைய ஏற்பாட்டிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் காற்றிற்கு சமப்படுத்துவதை பார்க்கலாம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த காற்று பலத்தை கொடுத்தது. படிகள், யாத்திராகமம் 10:13 படிகள். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. கீழ்காற்று அப்படின்னா காற்று ஒரு பலத்தை கொடுக்கிறது. காற்றானது ஒரு அதிகாரம் நிறைந்ததாக இருப்பதை பார்க்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த காற்று பலத்தை கொடுத்த. யாத்திராகம் 14:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு அவர் முன் சென்றார். அப்படின்னா அந்த காற்று பலத்தை கொடுத்ததாக இருப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா சங்கீத புத்தகத்தில் பார்த்தோம்னா சங்கீதம் 18:15 பார்த்தோம்னா கர்த்தரின் சுவாசத்திலே அந்த காற்று பலமுள்ளதாக இருந்ததாக பார்க்கலாம். சங்கீதம் 18:15. சங்கீதம் 18:15. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. பூமியின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. அப்படின்னா அந்த பழைய ஏற்பாடு காலத்திலே நாம் சொல்வோம் என்றால் அந்த மொழிபெயர்ப்பு ரூவா என்று சொல்வார்கள். காற்று, காற்று பலம் நிறைந்ததாக இருந்ததை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். காற்று பலம் நிறைந்ததாக இருந்ததை பார்க்கலாம். ஆகியால் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த பழைய ஏற்பாடு காலத்தினுடைய ஒப்புமையிலே அவர்கள் சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். இந்த பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் இந்த பெந்தகோஸ்தே திருநாள் என்பது 50வது நாள் என்று சொல்லப்படுகிறது. 50ஆம் நாள், 50ஆம் நாள் பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் 50ஆம் நாள். இந்த 50ஆம் நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கின்ற ஒரு நாள். அது எண்ணாகம புஸ்தகம் 28:26 பார்த்தோம்னா விளைச்சலின் முதற் பலனை கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு நாளாக இருப்பதை பார்க்க. It was a festival of the first fruit. அப்ப விளைச்சலின் முதற் பலனை கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு நாள். இந்த இன்னமும் வரலாற்றின் பின்னணியில இந்த பெந்தகோஸ்தே திருநாளை நாம் பார்க்கின்ற பொழுது நியாய பிரமாணத்தை சீனாய் மலையிலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். நியாய பிரமாணத்தை சீனாய் மலையிலே மோசேக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நாள் அல்லது நியாய பிரமாணம் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு நாள் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். ஆகியால் இந்த அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாள் பெந்தகோஸ்தே திருநாள் என்பது 50ஆம் நாள். இந்த 50வது நாளிலே நியாய பிரமாணத்தை மோசேக்கு கொடுக்கப்பட்டு கர்த்தரை மையமாக வைத்து அந்த நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிற ஒரு நாளாக இருப்பதை பார்க்கலாம்.
ஆங்கிலத்தில் சொல்லப்பட வேண்டும் என்றால் God sent a Dora director. நியாயப்பிரமாணம் வழிகாட்டுகிறது. கர்த்தரை மையமாக கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி நடங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திருநாளாக இருப்பதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுடைய பின்னணியிலே இதை நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாடு காலத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இயேசுவை மையமாக கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற நாள் தான் பெந்தகோஸ்தே திருநாள். இயேசுவை மையமாக கொண்டு கிரைஸ்ட் சென்டர் ஹோலி ஸ்பிரிட் டைரக்டர் அல்லது கிரைஸ்ட் சென்டர் ஹோலி ஸ்பிரிட் நம்மளை வழி நடத்துகிறது, நம்மளை அன்றாட ஜீவிதத்திலே வழி நடத்துகிறதா இருப்பதை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் இயர்லி சர்ச்ல நம்ம பார்த்தோம்னா 3000 பேர்கள் கூடியிருந்தார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதாக நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். ஆகையால் என் அன்புக்குரிய இறை மக்களே, பரிசுத்த ஆவியின் திருநாள் என்பது 50ஆம் நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவரே எல்லார் மேலும் ஊற்றப்பட்டதை பார்க்கலாம். பாரபட்சமற்று எல்லார் மேலும் ஊற்றப்பட்டதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். அங்கு பார்த்தோம்னா 12 சீசர்கள் இருக்கிறார்கள். 4 கொண்டு செத்த அந்த யூதாஸ்க்கு பதிலாக ஒரு சீசரை தெரிவு செய்கிறார்கள். 12 அவர்களோடு சேர்த்து 108 பேர் இருக்கிறார்கள். அப்போ சீசர்களுக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அங்க கூடியிருந்த அநேக மக்களும், அங்க கூடியிருந்த 120 பேரும் பெற்றுக்கொண்ட சம்பவத்தை அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நீங்கள் நானுமாக பார்க்கலாம். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்படின்னா யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருகிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த இடத்தை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த இடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 படிகள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய இடம் எது? வீடு. இன்றைய காணொளி மூலமாக ஆண்டவருடைய செய்தி நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே neither in the temple nor in the chapel. அது பெரிய தேவ ஆலயங்களிலும் இறங்கல, அது சிற்றாலயங்களிலும் இறங்கல. அது இறங்கப்பட்ட இடம் எங்க? வீடுகளிலே இறங்கப்பட்டது. அன்புக்குரிய மக்களே, இந்த காணொளி மூலமாக இறை செய்தியை கேட்பதற்கு காரணம் லாக்டவுன் பீரியடு. ஆலயத்தை எடுக்க முடியாத சூழலிலே நம் வீடுகளில் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரே நம் வீட்டிலே இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த இடமே வீடு என்று சொல்லப்படுவதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். அப்படின்னா கதவண்டையிலே ஆண்டவரானவர் நம் மத்தியிலே கடந்து வந்து கதவண்டை திறக்க சொல்லுகின்றார். திறந்து பரிசுத்த ஆவியானவரே நம்மேலே இறங்க செய்கின்ற தேவனாக இருப்பதை பார்க்கலாம். ஆங்கிலத்திலே சொல்லப்பட வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரே ascended, இந்த பரிசுத்த ஆவியானவரே descended in the place of house, not in the extraordinary place. It is an ordinary place. இந்த பரிசுத்த ஆவியானவர் இறக்கப்பட்ட இடமானது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பிளேஸ், ஒரு சாதாரண இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்படுவதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். ஆகையால் அன்புக்குரிய இறை மக்களே, எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்குமா, எனக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆஸ்வதிப்பாரா என்று நீங்கள் நானுமாக பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வரம் நிச்சயமாக இந்த காலை வேளையிலே ஒருமனப்பட்டு ஆவியானவர் என்னோடு இறங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரே நம்மேலே, நம் வீட்டின் மேலே இறங்கப்பட்டு நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வருவதை பார்க்கலாம். It is not a secular place because it is a holy place. இது ஒரு பரிசுத்தமான இடத்திலே இறங்கப்படுவதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். ஆகையால் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான காலை வேளையிலே காணொளி மூலமாக இறைவனுடைய செய்தி நாம் கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்பட்ட இடம் என்ன இடம்? வீடுகள். இன்னைக்கு வீடுகளில் அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நிச்சயமாக இறங்குவார். நிச்சயமாக இறங்குவதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபத்தோடே நாம் கடந்து வர வேண்டும். ஒருமனப்பட்ட சிந்தையுடனே கடந்து வர வேண்டும். அங்க கூடியிருந்த 120 பேரும் ஒருமனப்பட்ட சிந்தனையுடனே கடந்து வந்திருக்கின்ற பொழுது எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்பட்டதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம்.
ஐயா அன்புக்குரிய இறைமக்களே, வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறக்கப்படுகின்ற சம்பவத்தை, அந்த இறங்குகிற சம்பவத்தை, அந்த இறங்குகின்ற சம்பவத்தை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். இறங்கிய மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவங்க பார்த்தோம்னா, இறங்கிய மக்கள்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன அவர் சீசர்கள் 11 பேரு, ஒரு சீசைகளை சேர்த்துக் கொள்கிறார் 12, அங்க கூடியிருந்தவர்கள் 108 பேரு. அப்ப 108 பிளஸ் 12 120 பேர் மேலே அங்க பரிசுத்த ஆவியானவர் இறக்கப்படுவதை பார்க்கலாம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய மக்கள் யாருன்னா சீசர்கள் மட்டுமல்ல, அங்க கூடியிருந்த ஜனங்கள் மேலே இறக்கப்படுகிறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் செபிக்கின்ற பொழுது, தங்கள் பாஷைகளிலே அவர்கள் செபிக்கின்ற பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறக்கப்படுகின்ற சம்பவத்தை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவரே ஒரு கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, இந்த திருச்சபைக்கு சொல்கிறார்கள், அந்த திருச்சபைகள் செல்வதற்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு செபிக்கிறார்களோ அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறக்கப்படுவதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அங்க ஸ்டேட்டஸ் அடிப்படையில் இல்ல, பணியாளர்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன், பணியாளர்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல பார்த்தோம்னா நம்ம இந்த களப்பணியாளர்கள் சொல்வார்கள், முதல் களப்பணியாளர்கள் சொல்வார்கள். அப்படின்னா அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறார்களோ எல்லார் மேலும் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கப்படுகிற சம்பவத்தை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். ஆகிய அன்புக்குரிய இறைமக்களே, இறங்கப்பட்ட இடம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய மக்களை நாம் பார்த்தோம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்பட்ட இடத்தை பார்த்தோம், இறங்கிய மக்களை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் செய்கை என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருகின்ற பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள். பலனை கர்த்தர் கொடுப்பார், எல்லா வகையிலும் பலனை கொடுப்பார். எல்லா தேவைகளையும் சந்தித்து, எல்லா விதமான பிரச்சனைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பலனை கொடுப்பார். இந்த பலன் என்னவா இருக்குமாமா? சாட்சிகளாய் இருக்கிறது. உலகமெங்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் பலனை பெறுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 8-9 பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வருகின்ற பொழுது நமக்கு அவர் தூய்மையை தருகின்றவராக இருக்கின்றார். படிகள் அப்போஸ்தலர் 15:8-9 படிகள். 15ஆம் அதிகாரம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். விசுவாசத்தில் அவர் பாரு, அவர் இருதயத்தை நமக்கு தூய்மையை ஆக்குகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த பலனை கொடுக்கின்றார், வல்லமையை கொடுக்கின்றார். வல்லமையை செயல்படுத்துவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல என்னத்தை கொடுக்கிறாராமா? தூய்மையை தருகிறார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார் என்று தூய பவுலடியார் சொல்வதை பார்க்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பை அடையும்படிக்கு, ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு நாங்கள் எப்பொழுதும் தேவனை உங்களை குறித்து என்ன பண்றோம்? ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய மக்களே, பரிசுத்த ஆவியானவரே இறங்கப்பட்டது, வீடு கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்றார். அப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம் பலனை கர்த்தர் கொடுக்கின்றார். வல்லமையை கர்த்தர் கொடுக்கின்றார். வல்லமையை நமக்கு கொடுக்கின்றார். எந்த விதமான பிரச்சனைகள், எவ்வகையான சோர்வுகள், எவ்வகையான கலக்கங்கள் இருந்தாலும் அந்த கலக்கங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையாக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நானுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியமாக
காரியமாக இருப்பதை பார்க்கலாம். இரண்டாவதாக பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியான செய்கைகளை பார்த்தோம்னா நமக்கு தெளிவுபடுத்துகின்றவராக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பொழுது நமக்கு ஒரு தெளிவான காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். படிகள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் படிகள் 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அவர்களுடைய மனதை என்ன பண்றாராமா? குருடாக்குகிறார். அப்படின்னா அவர் யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு அவர் பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை குருடாக்குகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கணும், அருமையா சொல்வார் பாருங்க. அதே இதுல தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய கண்களை குருடாக்கிறது. நமக்கு தெளிவை கொடுக்கின்றதாக இருப்பதை பார்க்கலாம். தெளிவான ஒரு காரியத்தை கொடுப்பதாக இருப்பதை பார்க்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி பகுதியில அதுதான் அந்த 1:18 பார்த்தோம்னா அருமையாக அந்த யோவான் எழுதிய ஆக்கியம் சொல்லப்படுவதை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் படிக்கிறது. யோவான் 1:18 படிகள். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அதை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கின்ற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் வெளிப்படுத்தினது அவராலே மட்டும்தான் வெளிப்படுத்துகிற சம்பவத்தை பார்க்கலாம். அப்படின்னு அன்புக்குரிய மக்களே, கர்த்தர் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தின் மூலமாக தெளிவானதை பின்பற்றும்படிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதை நாம் பார்க்கலாம். படிகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் படிகள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:42 படிகள். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கருத்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லாருக்கும் அவர்கள் என்ன பண்றாங்களாமா? பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய மக்களே, பரிசுத்த ஆவியானவர் செய்தி நாம் பார்த்த பொழுது வல்லமையை கொடுக்கின்றது, நம்மை தெளிவுபடுத்துகின்றது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாரும் என்ன பண்றாங்களாமா? பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாரும் சந்தோஷமாய் இருப்பதற்கு படிக்க தாங்கள் எடுத்திருக்கிற காணிக்கையை, காணியாட்சிகள் எல்லாவற்றையும் கொண்டு ஒருவருக்கு ஒருவராக அவர்கள் ஒருமைப்பாடு உள்ள சிந்தனை உள்ள மக்களாக இருப்பதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அவர் படிக்கிறது அப்போஸ்தலர் 2:42 படிகள். மறுபடியும் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலர் தேசத்தில் அந்நியோன்யத்தில் அப்பம் பிட்டுதல் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். ஜெபம் பண்ணுவதிலும் அப்பம் சபை கூடுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவர்களிடத்தில் ஒருமைப்பட்ட ஆவி இருந்தது. நான் தான் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லல. நான் நல்லா இருக்கனா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கல. எல்லாரும் நல்லா இருக்கணும், சமுதாயமே நன்றாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியட், இந்த கொரோனா காலத்துல பார்த்தோம்னா பணக்காரர்களுக்கு என்ன பயம் வந்திருக்கும்னா, ஐயோ நான் பணத்தை அனுபவிக்க முடியாதே என்கின்ற ஒரு பயம் பணக்காரர்களுக்கு. ஏழைகளுக்கு என்ன பயம்? சாப்பாடு கிடைக்குமா, வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியுமா, வயிற்றிற்கு ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு எல்லாமும் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போய்விடுமே என்கின்ற ஒரு பயம் அவர்களுக்கு. இறை மக்களே, எல்லாம் இருக்கிற மக்கள்கள் ஒருமைப்பாட்டுடனே நாம் வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுவார். யாரோடு வாசம் பண்ணுவாராமா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பாராமா? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாராமா? ஒருமைப்பட்டு இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அவங்க காணிக்கைகளை கொண்டு கடவுளுடைய சமூகத்தில் செலுத்துவார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த லாக்டவுன் பீரியட்ல பார்த்தோம்னா காணிக்கை செலுத்துவதற்கு உங்களிடத்துல
வாய்ப்பில்லாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வைங்கள். எடுத்து வைத்து ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற பொழுதும் அல்லது ஆலயத்தின் வழியாக செல்கின்ற பொழுதும் அந்த காணிக்கைகளை கொண்டு போய் நம்முடைய காரிய தரிசனத்தில் கொடுங்கள். ஆண்டவருக்கு கொடுக்கின்ற சமமாக இருக்கும். அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த காணிக்கை மூலமாக ஊழியக்காரர்களை தாங்குவதிலும் அந்த காணிக்கை மூலமாக திருச்சபையின் பல்வேறுபட்ட வேலைகளுக்கு பயன்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதுதான் சொல்றாரு. அவங்க எல்லாரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்க போயிட்டு நான் காணிக்கை கொடுப்பதனால இவர்கள் திருடுவார்களா, அவர்கள் எடுத்துக்கொள்வார்களா, இவர்கள் வேலைக்கு போவதில்ல, இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று அந்த இடத்துல அவர்கள் பேசல. ஒருமனப்பட்ட சிந்தனையுடனே அவர்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற சம்பவத்தை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். ஒருமைப்பாடுகளுடனே அவர்கள் இருக்கின்றதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். அது பாருங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையான தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் என்ன பண்ணார்களாமா? பகிர்ந்து கொடுத்தார்கள். ஷேரிங் டு அதர்ஸ். யாருக்கு ஷேர் பண்றா? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஷேர் பண்றாங்க. இன்றைக்கும் பார்த்தோம் லாக்டவுன் பீரியட்ல நம்முடைய திருச்சபை போன தடவை பார்த்த பல்வேறுபட்ட மக்களுக்கு உதவி பண்ணினது. இப்பொழுது உதவி பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் உதவி செய்ய முடியாத சூழல், பிரயாணப்பட்டு வர முடியாத சூழலில் நாம் இருக்கின்றோம். இன்னமும் ஆகாரத்தை நம்முடைய திருச்சபையிலே பார்த்தோம்னா நம்முடைய திருச்சபையிலே பல்வேறுபட்ட உதவிகள் மூலமாக பெரிய ஆஸ்பத்திரி, பல்வேறுபட்ட அந்த உணவில்லாத மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற மக்களாக நாம் இருக்கின்றோம். பல்வேறுபட்ட மக்களுடைய நன்கொடை மூலமாக அன்புக்குரிய மக்களே ஒருமைப்பட்டு அவர்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற சம்பவத்தை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். ஐயா அவங்க பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வருகின்ற பொழுது பலமே கொடுக்கின்றார். தெளிவான புத்தியை தருவது மட்டுமில்லாமல் அந்த பரிசுத்த ஆவியான விளைவுகள் என்னவா இருக்குதாமா? ஒருமைப்பாடு, பகிர்ந்து கொள்ளுதல், ஷேரிங் டு அதர்ஸ், ஒன்னஸ். அப்படியே யூனிட்டியா இருக்கிறாங்க. எல்லாரும் யூனிட்டியா இருக்கிறாங்க. ஐயோ இவங்களுக்கு தேவையா இருக்கிறதை கொடுக்கின்றவர்களாக இருப்பதை நீங்கள் நானுமாக பார்க்கிறோம். அன்புக்குரிய மக்களே, பழைய ஏற்பாடு காலத்துல அதுதான் சொல்லுவாரு. எதையா உண்மையான உபவாசம் கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, யாருக்கு? துணி இல்லாதவனுக்கு துணியை கொடுப்பதும், ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதும், துறவுண்டவனை கொண்டு வந்து வீட்டிலே சேர்ப்பதும் அல்லவா உண்மையான உபவாசம் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அப்போ நம்ம உபவாசம் இருந்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பகிர்ந்து கொடுக்கிற மக்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லப்படுகிறதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். ஆகியால் அன்புக்குரிய மக்களே, ஆவியானுடைய அருள்கொடை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு ஆரம்பமான ஒரு வாழ்க்கை. அந்த ஆரம்பமான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். ஏன்னா அவர் சொல்றார், நீங்கள் பலன் கொள்வீர்கள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள், உலகமெங்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். வல்லமையை கர்த்தர் கொடுத்து, பலத்தை கர்த்தர் கொடுத்து, எல்லா விதமான சோதனைகள், எல்லா விதமான பிரச்சனை விடுதலாக்கி கொடுத்து நமக்கு வல்லமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாய் இருப்பதை பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரே நம்மிடத்தில் வாசம் செய்கின்ற பொழுது நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய ஞானத்தையும் கொடுக்கின்றாராமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:17 படிகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:17. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:17. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார். என்ன வரத்தை? நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய வரத்தை கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார். அப்படின்னா பரிசுத்த ஆவியை நம்ம இடத்துல வருகின்ற பொழுது நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய வரத்தை நம்ம இடத்துல கொடுத்திருக்கின்றார். ஆகியா என் அன்புக்குரிய மக்களே, இந்த அருமையான காலை வேளையிலே நாம் கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை தான் நம்மளே அவர் செய்கிறவராக இருப்பதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:17 பார்த்தனா அவர் சொல்வாரே, எல்லாருக்கும் அவசியமான காரியம், நான் மாம்சமான யாவரும் நாவை ஊற்றுவேன், அப்படி உங்கள் குமாரர்கள் தீர்க்கதரிசி சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள், என்னை ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன், அப்படி அவர்கள் தீர்க்கதரிசி சொல்வார்கள் என்று சொல்லப்படும்.
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார் என்பதை பார்க்கலாம். இட் இஸ் நாட் ஃபார் எ பாஸ்டர்ஸ், இட் இஸ் நாட் ஃபார் எ அந்த மினிஸ்டர்ல இருக்கிற ஆவிக்குரிய ஊழியர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இலவசமாய் கொடுத்ததை இலவசமாய் பெற்ற அனுபவிகள் என்று அவர் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆகியால அன்புக்குரிய மக்களே, பரிசுத்த ஆவியானவரே இறங்கிய இடம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய இடத்தை நாம் பார்ப்பது மட்டுமில்லாமல், பரிசுத்த ஆவியானவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய இடத்தை நாம் பார்ப்பது மட்டுமில்லாமல் இறங்கிய மக்களை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரே அப்படி இறக்கப்பட்டதாலே அதனுடைய செய்கைகளை நாம் பார்த்தோம். வல்லமை கொடுக்கின்றார், தெளிவான புத்தியை கொடுக்கின்றார். அந்த தெளிவான புத்தியை கொடுக்கிற கர்த்தரே அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை கொடுத்து தெளிவான புத்தியை கொடுக்கிறார். அதனால நமக்கு ஏற்படுகின்ற விளைவுகள், அதனால கர்த்தர் நமக்கு என்னத்தை சொல்றாராமா, ஒருமைப்பாட்டு சிந்தனை கொடுக்கின்றார், பகிர்ந்தளிக்கக்கூடிய சிந்தனை கொடுக்கின்றார், விளைவுகள். ஆகையால் அன்புக்குரிய மக்களே, இந்த பரிசுத்த ஆவியான நாட்களிலே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நானுமாக பெற்று அனுபவிப்போம். ஆண்டவர் தான் நித்திய செய்கிற ஆசீர்வாதத்தை உங்களையும் என்னை வழிநடத்துவாராக. ஆமீன். இந்த லாக்டவுன் பீரியட்ல அன்பான சபையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்கள் நானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று ஜெபம், 2 பாதுகாப்பு. 1 hand in the newspaper, 1 hand in the Bible. அதே போல நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். அதே நேரத்தில் ஜெபத்தோடு சேஃப்டியாக இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு நம்ம சேஃப்டியாக இருக்கணும். நம்மளால் அடுத்தவர்களுக்கு விளைவு வரக்கூடாது. நம்மளும் அந்த விளைவுகளிலிருந்து கரெக்டாக நம்மை பாதுகாத்து கொள்ளணும். 2வது இடத்துல அன்பான ஒரு வேண்டுகோள். லாக்டவுன் பீரியட்ல பார்த்தோம்னா திருச்சபை தேவைகள் இருக்கும். ஊழியக்காருக்கு சம்பளம் கொடுப்பது, கோயில் பிள்ளைக்கு சம்பளம் கொடுப்பது, கரண்ட் பில் கட்டுவது, இப்படியான பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கும். இதுகாரும் கர்த்தர் உங்களுடைய குருசேகத்தை வழிநடத்தி வந்திருக்கிறாரு, தேவைகளை சந்தித்திருக்கிறார், இனிமேலும் சந்திப்பாரு. அதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கொடுக்கின்ற மக்கள்கள் நீங்கள் உங்களுடைய அந்த சர்ச் ஃபண்டையும் அந்த ஆர்வஸ்ட் பேலன்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதை ஆண்டோடைய ஆலயத்திற்குள்ளாக செலுத்த வேண்டும். ஆண்டவர் லாக்டவுன் பிள்ளை நாம் அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கார், தேவைகள் சந்தித்திருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கின்ற பொழுது விளைவுகள் என்ன ரியாக்ஷன் நமக்கு வரும்னா, பகிர்ந்து கொடுத்துதல், ஒருமனப்பட்ட சிந்தனை, யாரும் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு சிந்தனை வரும். ஆகையால் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய காணிக்கைகளையும் நீங்கள் செலுத்தப்பட வேண்டிய சர்ச் பண்ணியும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற நாட்களிலாவது அல்லது யார் மூலமாவது அது கொடுத்து அனுப்பும்படியாக உங்களை அன்புடனே கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு வரவை கர்த்தர் உங்களிடத்தில் வைத்துக் கொள்வார், கர்த்தர் வைப்பார், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் என்கின்ற ஒரு சிந்தனையை கடந்து வரும்படியாக உங்களை நான் அன்புடனே கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறோம். காம்பவுண்டில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இறந்திருக்கிற மக்களை நீங்கள் அறிவீர்கள். அந்த மக்களுக்காக நீங்கள் செபிக்க முடியாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் செபிக்க முடியாகவும் உங்களை நான் அன்புடனே கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் கடவுளே, கேட்கப்பட்ட செய்தி மூலமாக 1க்கு 100ஆக பலப்படும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலமே கடவுள் தந்தையே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் சந்தோஷ சமாதானத்திற்கு ஆறுதல் தேர்வும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் நுழைப்புகிறாங்க. ஆமென். மறுபடியுமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். முதல் ஒரு 3 கவிகளை மட்டும் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற பாடல் கீர்த்தனை ஞானப்பாட்டு 84, மன்னிக்கும், ஞானப்பாட்டு 84 முதல் 2 கவிகளை பாடுவோமாக. ஞானப்பாட்டு 84 முதல் 2 கவிகள். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்து மத்தியிலே, எங்களுக்கு உயிரை தாரும் வாரும் தூய ஆவியே, ஓமுடன் வெளிச்சமோ சீர
சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணொலி மூலமாக அமர்ந்திருந்த இறைவார்த்தை கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில் மெய்யான தெய்வீக சமாதானத்தை தெய்வீக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் ராஜா எங்கள் திருச்சபை மக்கள் பல்வேறுபட்ட மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ராஜா. அந்த பாதிப்பிலிருந்து தேவனாகி கர்த்தர் மெய்யான விடுதலை நீ தருபடியாக ஜெபிக்க ராஜா. நீர் எங்களுக்காக காவல்காரர்களை போல காத்திருக்கிறீர்கள் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில காவல்காரர்களை போல காத்திருக்கிற அப்படின்னா வாட்ச்மேனை போல எங்களுடைய வாழ்க்கை அனுதினமும் காக்கிற கர்த்தர் ராஜா. அந்த வாதையானது எங்களை தொடாமல் இருக்க நீ பாதுகாவலராக நீ கடந்து வரும்படியா இந்த சமூகத்தை சொல்கிற ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியான நாட்களிலே நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது வல்லமையை கொடுக்கின்றேன், தெளிவான ஞானத்தை தருகிறேன் ராஜா. அது மட்டுமில்லாமல் ராஜா ஒருமனப்பட்ட சிந்தனை ராஜா, பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சிந்தனையை நீ தருகிற ராஜா. அதற்காக உங்க போடாத ஒரு ஸ்தோத்திரத்தை அளிக்கும் ராஜா. கேட்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் அப்படியான சிந்தனை தருமையை அச்சரிக்கிறோம். தெய்வீக ஆசீர்வாதம் தயக்கூடிய அச்சரிக்கிற ராஜா. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் திரும்பியாய் மன்னிக்கிறார் ராஜா. இந்த நாளிலே கேட்கப்பட்ட செய்தியும் ராஜா எங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ராஜா அந்த செய்தியின் மூலமாக நீர் அவங்களோடு பேசி ராஜா பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ராஜா அந்த பசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தகுதியான சடங்களாக மாற்றுக்கு தன்மையை ஜெபிக்கிறோம். பசுத்தாவியான இறங்கி எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது வீடுகளிலே இறக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப அந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த காணொலி மூலமாக ராஜா நாங்கள் வீடுகளிலே அமர்ந்து செபிக்கின்ற பொழுது ராஜா பசுத்தாவை இறங்கும்படியாய் இந்த சமத்தை செபிக்கிறோம். அவையின் அபிஷேகத்தை பெருபடியாய் இந்த சமத்தை செபிக்கிற ராஜா ஆஸ்வதிப்பிறாக பலப்படுத்திய ராஜா. மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றி சொல்லிக்கிற ராஜா. அப்படி ஆவியை ஊற்றுகிற கர்த்தர் பலனை கொடுக்கின்றீர் என்று சொல்லிக்கிற ராஜா. நீங்கள் எப்படி இருப்பீங்களா நாங்கள் பசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது சாட்சியாக ஜீவிப்போம் என்று சொல்லிக்கிற ராஜா. அப்படியான சாட்சியான ஒரு வாழ்க்கை தேவனாய் கர்த்தர் கொடுக்க முடியாது என்று சமத்தை செபிக்கிறோம். ஆஸ்வதிப்பிறாக பலப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்லதியே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மரபுகளுக்கு செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதித்து கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. கர்த்தரானவரை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தில் பிரகாசிக்க செய்து உங்களுக்கு திருக்குறளாயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருவார். ஞானப்பாட்டு 11 மூன்றாவது கவியை மட்டும் பாடுவோம். மூன்றாவது கவியை மட்டும் பாடுவோம். எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்திற்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. ஆமென். சுவாமி கிருபையாயும் கிறிஸ்துவே கிருபையாயும் சுவாமி கிருபையாயும். ஆமென்.